அபிராமி அந்தாதி பாடல் 3. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. திருவே வெறிவிப் பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்குறவாய மனிதரையே. அன்னை அபிராமியானவள் நமக்கு எல்லா செல்வங்களையும் வழங்குபவள். செல்வங்கள் என்றால் நமக்கு 16 செல்வங்களையும் அருளக்கூடியவள் அந்த அபிராமி அன்னை. அந்த அபிராமி அன்னையின் சிறப்புகளையும் அவளுடைய பெருமைகளையும் அறிந்து கொண்டோமே ஆனால் நாம் அந்த அன்னையை விட்டு அகலவே மாட்டோம். அதை தான் அபிராமப்பட்டர் இந்த பாடலில் கூறுகிறார். அறிந்தேன் எவரும் அறியா மறையை, அதாவது யாருக்கும் தெரியாத இரகசியமாக இருக்கக்கூடிய அன்னை அபிராமியின் அருளும் பெருமையும் அவளுடைய தன்மையும் யாருக்கும் அறியாமல் இருக்கக்கூடிய இரகசியமாக இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அதை அறிந்து விட்டோமே ஆனால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். அறிந்தேன் எவரும் அறியாமறைய, யாருக்கும் தெரியாத இந்த இரகசியத்தை அறிந்து கொண்டு செறிந்து இந்த அன்னையின் சக்தியை உணர்ந்து, அதாவது அறிந்து கொண்டு செறிந்தேன், அன்னையின் சக்தியை நாம் புரிந்து கொண்டால் அவளிடம் நாம் அடிபணிந்து அவளுடைய அருளை பெற முடியும். செறிந்தேன் என்றால் செறிவுறுவது, அதாவது வளம் பெறுவது. அன்னையின் அருளால் நாம் வளம் பெற முடியும். உனது திருவடிக்கே யாருக்கு நாம் அடைக்கலமாகின்றோம்? அன்னை அபிராமியின் திருவடிக்கே நாம் அடைக்கலமாக வேண்டும். திருவே என்றால் அன்னை திரு, அதாவது பல செல்வங்களையும் 16 செல்வங்களுக்கும் உரியவளானவள் அந்த அன்னை. வெறிவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத, அதாவது வெறிவி பிரிந்தேன் என்றால் வெறுத்து பிரிந்தேன். யாரை வெறுத்து பிரிய வேண்டும்னா நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால். இந்த அபிராமியின் அருமையை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அன்னையை அபிராமியின் அருமையை புரிந்து கொள்ளாத இந்த மனிதர்கள் பல தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அதனால் அவர்களை விட்டு வெறுத்து பிரிந்தேன். அவர்களை விட்டு பிரிந்த பிறகுதான் அன்னையின் அருளும் நமக்கு கிடைக்கும். இவர்கள் இந்த அன்னையை பற்றி அறியாமல் புரியாமல் உணராமல் இருப்பவர்கள் அவர்களை கரும நெஞ்சால், அது போன்ற நெஞ்சத்தை உடையவர்கள் கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. இது போன்ற எண்ணத்தை உடையவர்கள், அதாவது தீய எண்ணங்களையும் தீய செயல்களை செய்பவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இவர்கள் எதற்கு உறவாய் இருக்கிறார்கள் என்றால் நரகத்திற்கு போவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். இந்த நரகுக்கு போகாமல் நாம் நன்மை அடைந்து வளம் பெற வேண்டும் என்றால் அன்னை அபிராமியை உணர வேண்டும், அவளிடம் பக்தி செய்ய வேண்டும். மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. இந்த மனிதர்கள் தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நரகுக்கு உறவாய மனிதர்கள். நரகத்திற்கு செல்வதற்கான வழியையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களின் தீய எண்ணங்களாலும் தீய செயல்களாலும் அவர்களை வெறுத்து பிரிந்து நாம் அன்னையின் அருளால் அன்னையை பக்தி செய்து அவளிடம் சரணடையும் பொழுது, அவள் திருவடிக்கே நாம் சரணடையும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. திருவே வெறிவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே.